பிரியா, நடந்தது என்ன? இது வந்துட்டு ஒரு 2016 அந்த மாதிரி நடந்தது. ஸோ நான் வந்து அந்த டைம்ல வந்து காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன். அந்த காலேஜ்ல வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்டல் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்துட்டு அந்த ஹாஸ்டல் வந்துட்டு வெளிய ஆளுங்களும் தங்குவாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் தங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நாங்க வந்துட்டு எங்களோட ஹாஸ்டல் வந்து ஒரு அபார்ட்மெண்ட் வீடு மாதிரி இருக்கும். அங்க வந்துட்டு நாங்க வந்து ஒரு 10 கேர்ள்ஸ் தங்கிருந்தோம். ஸோ செமஸ்டர் புது புது பிள்ளைங்க வந்துகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு நாங்க அப்புறம் கரெக்டா 10 பேர் அந்த வீட்டுல அப்படி வந்துட்டோம். ஸோ வந்துட்டு சில பேர் வந்துட்டு பஹாங்ல இருந்து கிடால இருந்துலாம் வந்த பிள்ளைங்களா இருக்காங்க. நான் வந்துட்டு காஜாங். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரைடேனா வீட்டுக்கு போயிடுவேன். ஃப்ரைடேனா வீட்டுக்கு போயிட்டு சாட்டர்டே சண்டே நான் ஹாஸ்டல்ல நார்மலா இருக்க மாட்டேன், எப்பயாவது அந்த மாதிரி தான் இருப்பேன். அப்ப வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு தடவை வந்துட்டு நானும் போயிட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவங்களும் அவங்க ஹோம் டவுனுக்கு பலே பண்ணிட்டாங்க. போயிட்டு திருப்பி நாங்க வர்றதுக்கு முன்னுக்கே 2 பேரும் அக்கா தங்கச்சி அவங்க வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் பேக்லாம் பார்த்தேன், அவங்க வந்தது வெளியே ஸ்லிப்பெல்லாம் இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஆனா நான் வந்துட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு என் ஃப்ரெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப என் ஃப்ரெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப என் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட போலாம் அப்படின்ட்டு பேசிட்டு, சரி அந்த டைம் வந்து ஞாயிற்றுக்கிழமை, ஸோ பசாமலாம் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு வெளியே ஆகலான்னு இருக்கும். அந்த அக்கா தங்கச்சி 2 பேருமே அப்பதான் பசாமலாமுக்கு போயிருந்தாங்க. போயிட்டு அவங்க வந்துட்டு அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே வரல. நாங்க அப்படியே அவங்க 2 பேரும் எங்க 2 பேத்துக்கும் ரொம்ப க்ளோஸ். ஸோ நான் அவங்க 2 பேத்தையும் அப்படியே வெளியவே நிக்க வச்சு, நாங்க போறோம் திருப்பி எங்க கூட வாங்கன்னு சொல்லி அவங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்க. வரேன்னு சொல்லிட்டு அவங்களோட சாப்பாடு, எங்களோட வீட்டுல வந்து வெளியே வந்து ஒரு பெரிய டேபிள் மாதிரி இருக்கும், ஹால்ல வந்து ஒரு பெரிய டேபிள் மாதிரி இருக்கும், நீட்டான ஒரு டேபிள் இருக்கும். ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணேன், அவங்க கையில இருந்து சாப்பாடு அந்த முங்கோசம் வாங்கி நான் தான் மேசையில வச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ள கூட வரல. நாங்க 4 பேருமே இறங்கி கீழே போறோம். எங்களுக்கு அது வரைக்கும் அந்த வீட்டுல எந்த ஒரு பயமும் இருந்ததே இல்லை. அப்ப இன்னும் ஒரு 2 பேர் வந்துட்டு அப்பதான் ஹாஸ்டலுக்கு வராங்க, நேரம் ஏறி வராங்க. அவங்களை நாங்க லிஃப்ட்ல கீழே தான் பாக்குறோம். எங்க வீடு வந்துட்டு 4வது மாடி 13ஆம் நம்பர் வீடு. அப்ப இவங்களெல்லாம் கீழே பார்த்தோம்ல 2 பேர்த்த லிஃப்ட்ல. ஸோ வந்துட்டு பார்த்துட்டு எங்க போறீங்க கேட்டோன்னே பசாமலாம் போறோம் ஓகே சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மேலே ஏறுறாங்க. பேசிட்டு தான் ஏறுறோம். ஸோ நாங்க இன்னும் காட் ஹவுஸை தாண்டி வெளியாகவே இல்லை. எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம், அதாவது எங்களோட வீட்டுக்காக ஒரு குரூப் வச்சிருக்கோம். அதுல போட்டோ வந்துகிட்டே இருக்கு. இந்த வீட்டுக்கு 2 பேர் போனாங்களா, அதுல ஒரு ஆள் அனுப்புறாங்க. என்ன போட்டோ திறந்து பாக்குறோம், நான் அவங்க கையில இருந்து வாங்கி வச்சின சாப்பாடு அது எல்லாமே அப்படியே குளுக்கோஸ்ல இருந்து பிச்சு எரிஞ்சு, அது என்ன சாப்பாடுன்னு கூட எனக்கு தெரியாது, எங்க யாருக்குமே தெரியாது. அது வாங்கின அந்த 2 பேருக்கு தான் தெரியும். அது வந்து கோழி வச்ச ஒரு சாப்பாடா இருந்துச்சு. அது எல்லாமே அப்படியே பிச்சு எரிஞ்சு அப்படியே அந்த டேபிள் எரிஞ்சு கீழெல்லாம் அப்படி கடந்து அந்த மேல ஏறினாங்கல்ல, அவங்க கூட பண்ணிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஏறி கொஞ்ச நேரம் கூட இல்ல. எங்களுக்கு நாங்க தான் இன்னும் காட் ஹவுஸ் கூட வெளியாகல. அப்ப எங்களுக்கு சரியான பயமாயிடுச்சு. என்னன்னு சொல்லிட்டு நாங்க பசாமலே போல திருப்பி மேல ஏறிட்டு வந்துட்டு அவங்க 2 பேரும் அப்படியே உட்காந்துருக்காங்க ஹால்ல. அவங்க நான் சொல்றோம், இது எப்படி இப்படி பண்ணி வச்சுட்டு எப்படி வெளியாகும், இப்படி யார் பண்ணிருப்பா, சாப்பிட்டா நார்மலா சாப்பாடு கீழே சிந்துடா பரவாயில்ல, இது வந்துட்டு அப்படியே பிச்சு பூனிலாம் பிச்சு இறஞ்சு கிடக்கு அப்படி கீழே இப்படியா. அப்ப நாங்க சொன்னோம், இல்ல நாங்க இல்ல, இது எப்படி நடச்சிருக்குன்னு சொல்லி அவங்களும் ரொம்ப பயந்துட்டாங்க, எப்படி இந்த மாதிரி நடந்திருக்கோம் அப்படின்ட்டு. அப்ப நாங்க சரி ஏன் அப்படியாச்சும் சுத்தம் பண்ணிட்டு அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எப்படிதான் இருப்பான், அந்த 6 பேரு தான் அந்த டைம்ல வீட்டுல இருக்கு, மத்தவங்களும் யாரும் வரவே இல்லை. எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டு ரொம்ப குழப்பத்துல அப்படியே அந்த நைட்டு முடிஞ்சிருச்சு. அப்புறம் அதோட எந்த ஒரு டிஸ்டர்பே இருந்தது இல்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு கொஞ்ச நாள் சேர்ந்து வந்துட்டு கொஞ்சம் நார்மலா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ஆளுக்கு ஒரு டிஸ்டர்ப் அது மாதிரி இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. வந்துட்டு என்ன மாதிரி நைட்ல சரியா தூங்க முடியாது, திடீர்னு ஒரு ஆள் கத்துவாங்க. இப்ப நானே நிறைய வாட்டி வந்து தூங்க முடியாம வயிற்றுல கத்திருக்கேன், கெட்ட கனவு வரும். அந்த சிச்சுவேஷனுக்கு அப்புறம் நிறைய விஷயம் நடந்துச்சு அது மாதிரி. ஸோ ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அந்த சாப்பாடு வந்து மேபி அங்க பூனையோ நாயோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் அது. இதுல அந்த பூனை நாயெல்லாம் அந்த பக்கம் அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து மேல ஏறி வீட்டுக்குள்ள வர்றதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. எந்த பக்கம் வந்து ஜன்னலும் இல்லை, ஜன்னலும் திறந்து இருக்கிற மாதிரியும் இல்லை. ஸோ ஜன்னல் திறந்து இருக்கணும்னா அது ஒரே சைட் மட்டும்தான், அது வந்து வெளியே பாக்குற மாதிரி. ஸோ இது வந்து 4வது மாதிரி பூனை பாஞ்சி வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. இது வந்து வீட்டுக்குள்ளார இது வீட்டுக்குள்ளார ஹால்ல நடந்த சம்பவம்.
ஆனா இது ரொம்ப வித்தியாசமா இது எப்படி நடந்துச்சுட்டு இன்ன வரைக்குமே ரொம்ப கான்ஃபியூஸா தான் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் வச்சுதான் ஒருவேளை இது வந்துட்டு இந்த மாதிரியான விஷயத்தினால வந்ததா அப்படின்ட்டு தோணுச்சு. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு. ராகவ், இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்ப ரெண்டாவது டைம் வந்து எல்லாருமே வந்து மார்னிங் கிளாஸ்க்கு போயிட்டாங்க. நான் வந்து அந்த டைம் வந்து ஆஃப்டர்நூன் கிளாஸ். அப்ப நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மார்னிங் கிளாஸ் முடிஞ்சு வந்துருவாங்க, அவங்க பார்த்துட்டு போலாம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு இன்னொரு கால் பண்ண. நான் வந்து ரூம்ல படுத்திருக்கிறேன், கட்டில்ல படுத்திருக்கிறேன். எனக்கு தெரியுது எங்களோட வீட்டு கதவு வந்து திறக்கிறாங்க. நார்மலா வீட்டு கதவு திறந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாங்க எல்லாம் ஹால்ல. ஒருவேளை நம்ம பார்க்காமையே வந்து நான் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப வீட்டுக்குள்ள வந்தவங்க ஒண்ணு மாஸ்டர் ரூமுக்கு போய் கதவு திறக்கணும், இல்லைன்னா மொதல் ரூம்ல இருக்கிற கதவு திறக்கணும், இல்லைன்னா என் ஃப்ரெண்டா இருந்தா நேரா என் ரூமுக்கு வரும் அப்படின்னு ஒரு தாட்ல தான் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா கதவு சத்தம் கேக்குது, வீட்டுக்குள்ள ஒரு ஆள் வராங்கன்ற சத்தமும் கேக்குது. ஆனா என் ரூமுக்கும் யாரும் வரல, வேற 2 கதவையும் யாருமே திறக்கல. அப்ப நான் நினைச்சேன் ஒருவேளை வந்துட்டு வந்தவங்க ஹால்லே உட்காந்துட்டாங்க, யாரு வந்தாங்க தெரியலன்ட்டு கொஞ்ச நேரம் சேர்த்து நான் போன்லாம் யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் திருப்பி கதவை திறந்து பாக்குறேன், யாருமே இல்ல. ஒரு மாதிரியான இதாயிடுச்சு, ஒரு மாதிரி வெறுத்துருச்சு, எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு. வீட்டுல யாருமே இல்லாதனால பேசாம இருந்துட்டு நான் என்ன பண்ண விறுவிறு நான் கிளம்பி கீழே இறங்கி போயிட்டேன். விசாரிச்சிங்களா இல்லையா யார் தான் வந்தா அந்த டைம்ல? அதுக்கப்புறம் விசாரிச்சு எல்லாருமே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் பயமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் கிளாஸா இருந்தா கூட நான் மார்னிங் எல்லாம் கிளம்புறாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, யாருமே வீட்டுல இல்ல எல்லாருமே வெளியே வராங்கன்னு தெரிஞ்சுன்னா நான் கிளம்பி போயிடுவேன். பரவாயில்ல நம்ம போயிட்டு அங்க காலேஜ்ல உட்காந்துருப்போம்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிடுவேன். அப்புறம் ஒரு நாள் வந்து இது எல்லாருக்குமே நடக்க என் ஃப்ரெண்டுக்கும் வந்து தூங்கலாம் முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு டக்குன்னு ஏந்திரிச்சு உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு இருக்கும் அதுக்கு. அப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம், சரி ரூம்ல படுத்தாதான் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹால்ல படுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஹால்ல மெத்த போட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஹால்ல படுத்திருக்கிற டைம்ல வந்துட்டு போன் பேசப்பட்டிருக்கோம். நான் வந்து இந்த தொங்கல்ல படுத்திருக்கேன், என் பக்கத்துல என் ஃப்ரெண்ட் படுத்திருக்கேன், அந்த பக்கம் வரிசையா படுத்திருக்காங்க. நாங்க என்ன பண்ணோம், அப்படி திரும்பி நான் படுத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியுதா அந்த ரூம்ல வந்து ஒரு ஆளு நடமாடுறாங்க. ஒரு ஆளு நடந்தா அந்த ரூம்ல வந்து இந்த கீழே அந்த கதவோட அந்த இது இருக்கும்ல, ஓட்டை இருக்கும்ல, அந்த வழியா படுத்தா அந்த வழியா எனக்கு தெரியுது அதுல வந்து ஒரு ஆளு நடக்கிறாங்க. டக்குனு இப்படி ஏந்திரிச்சு இங்க எல்லாருமே படுத்திருக்காங்களா, ரூமுக்குள்ள யாரு இருக்காட்டு பாக்குறேன். எல்லாரும் வீட்டுல இருந்தாச்சு, எல்லாருமே வந்து ஹால்ல தான் படுத்திருக்கிறோம். அப்புறம் எனக்கு உண்மையாவே பயம் வந்துருச்சு, ரொம்ப கஷ்டமாயிருச்சு, பயம் அழுத மாதிரி வந்துருச்சு. பக்கத்துல என் ஃப்ரெண்டு அவ்வளவு மெதுவா எழுப்பி அதை எப்படி கஷ்டப்பட்டு எழுப்பிட்டேன். எழுப்பி விஷயத்த அதுக்கிட்ட சொல்றோம். அதுவும் பாக்குது ஒரு ஆள் நடக்கிறாங்க ரூம்ல, ஒரு ஆள் நடந்தா அந்த நிலைமை நடந்து போகுதுன்னு தெரியுது. அப்ப என் ஃப்ரெண்ட் அவங்கள எழுப்பி விஷயத்த சொல்லிட்டோம் எல்லாத்துக்கிட்டையும். சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டாங்க. அப்ப ஹால்ல தான் வந்து ஒரு டேபிள், ஒரு ஸ்டடி டேபிள வந்து சாமி மேடம் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்போம். அப்போ அதுல வந்து ஒரு அக்கா வந்து அன்னைக்குதான் வந்துட்டு ஏதோ ஒரு தேவார புக்கு ஏதோ வந்து அந்த வாரம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, டக்குனு அந்த புக்கை எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஏதாச்சும் அந்த ஸ்லோகன் சொல்லலான்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்லோகன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாருமே சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். நானும் ஓம் சக்தி அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற டைம்ல வந்துட்டு அந்த நடமாட்டம் கொஞ்சம் குறையுது. ஆனா கட்டில சத்தம் கேக்குது. கட்டில் ஒரு ஆள் படுத்து இப்படி ஏந்திச்சு அந்த கட்டில் சத்தம் கேட்கிற மாதிரி சத்தம் கேக்குது. எனக்கு வீடியோ ஒரே அமைதி, அந்த கட்டில் சத்தம் கேக்குது. எங்களால அறவே பயத்தை தாக்க முடியாம அந்த அன்னைக்கு என்ன போட்டு மணி இருக்கா டைம் நடுராத்திரி 2 மணி அப்படி இருக்கும், தாங்க முடியாம மெதுவா ஏந்திரிச்சு ஏதோ நாங்க வெளியாக போறோம்ன்றது நாங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சத்தம்லாம் ரொம்ப ஓவரா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால மெதுவா அப்படியே ரகசியமா வீட்டை விட்டு வெளியாகுவாங்களே அந்த மாதிரி வெளியாகி கதவு கூட கேட்லாம் எதுவுமே சாத்தல, வெறும் கதவு மட்டும் சாத்தி வச்சுட்டு கீழே இறங்கி போயிட்டு கீழே வந்து ஒரு மாமா கடை இருக்கும். அங்க அது வந்து 24 hours திறந்து இருக்கும். விடிய 5 பேருமே அந்த கடையில தான் உட்காந்து இருந்தோம். சரி, திருப்பியும் வீட்டுக்கு வந்தீங்களா காலையில 7 something வரும்போது? திரும்பி அந்த ரூம்ப திறந்து பாத்தீங்களா இல்லையா அப்பயாச்சும்?
அந்த ரூம்ல தான் போய் எல்லாரும் கிளம்புனாங்க. அப்ப எதுவும் இல்ல ரூம்ல வந்தாங்க, ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் அந்த பயமும் இருக்காதுக்கா, அந்த சிச்சுவேஷன்ல மட்டும் தான் தெரியுமா அந்த பயம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்து இந்த சம்பவம் வந்து வார்டனுக்குலாம் தெரிஞ்சிருச்சுல. ஏன்னா அப்பா அம்மா எல்லாம் வார்டன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி தான் வீட்டுல வந்து கூட்டு போனாங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்து தெரிஞ்சனால அதுக்கப்புறம் எங்க இருந்த அந்த 8 பேரையும் வேற வேற வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க, ஹாஸ்டல்ல தங்கல. ஸோ நான் அந்த டைம் ஜூனியர் பிள்ளைங்க கேட்டா இன்ன வரைக்கும் அந்த வீட்டுல வந்து எந்த பிள்ளைங்களும் வரவே இல்லை. கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி இன்ன வரைக்கும் அந்த வீடு வந்து மூடியே தான் இருக்கு. கடைசியா இருந்தது நீங்களாம் தான்? இல்ல நாங்க தான் கடைசியா இருக்கோம், எங்களுக்கு அப்புறம் யாரும் இல்லை. அங்க என்னதான் உண்மையில ஆக்சுவலி பிரச்சனை என்ன நடந்தது அப்படின்னு யார்கிட்டயாவது விசாரிச்சீங்களா? மெயினாவே அந்த வீட்டுல வந்து நாங்க யாருமே வந்து எந்த உருவத்தையும் நேர்ல பார்த்தது இல்ல. ஆனா சத்தம் வந்துதான் காதுல நல்லாவே கேட்கும். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஒரு ஆள் அந்த வீட்டுல நடமாடுறாங்க. இப்போ இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஒரே இடத்துல இருப்போம், ஆனா தனியா இன்னொரு இடத்துல ஒரு ஆள் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் சத்தம் கேட்கும். மெயினா அந்த மாசத்துலதான் 4வது மாடி 13வது நம்பர் வீடு. என்னதான் அங்க நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்மதேசம் நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும். திருமதி சாந்தா, நடந்தது என்ன நடந்துச்சுன்னாக்கா, நான் வந்துட்டு அந்த டைம்ல செக்யூரிட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஓகே. என் கூட்டாளி கூட தங்கி வேலை செஞ்சேன். நானே என் கூட்டாளியோட ஆளு. நான் வந்துட்டு அவங்க கூட தங்கி செக்யூரிட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப நாங்கெல்லாம் ஒரு வீட்டுல வந்துட்டு ஷேர் பண்ணி தான் இருந்தோம். அந்த வீட்டு ஓனர் வந்துட்டு பக்கத்து வீட்டுல உள்ளவங்க தான். நல்லா தான் பேசினாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு என் கூட்டாளி பேர் தான் சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க கதவை தட்டிட்டு வர மாட்டாங்க, நேரம் வந்துருவாங்க. ரொம்ப நல்லா பழகிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கிற போது கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு நான் வந்துட்டு எப்படின்னா, டெய்லிக்கு போனாக்கா 3 நாள் 4 நாள் கழிச்சுதான் வீட்டுக்கு வரேன். ஏன்னா நான் செக்யூரிட்டி வேலை செஞ்ச வாட்டி என்னோட வேலை தங்கி அப்படி அந்த மாதிரி செய்வேன். என் கூட்டாளி ஹஸ்பண்ட் தான் அங்க மோஸ்ட்லி இருப்பாங்க. இந்த அம்மா வந்துட்டு அவங்க கிட்டதான் வந்துட்டு ரொம்ப கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. என்ன நான் வந்துட்டு ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்ட கூட நல்லா இருக்கேன் அப்படின்னு நேரா உள்ளுக்கு போயிடுவாங்க. ஏன் இவங்களுக்கு நம்ம மேல கோவமோ அப்படின்லாம் சம்டைம் நினைச்சுக்கிறேன். பட் இல்ல, அவங்களோட சுபாவமே அப்படிதான். அவங்க பேசணும், யாருக்கிட்ட பேசணும்னு நினைச்சா அவங்க கிட்ட அப்படி பேசிட்டு முடிச்சிருவாங்க. அந்த அவங்களோட மகன் வந்துட்டு அவங்க கூட இருந்தாங்க, அந்த அண்ணன். அவங்க வந்துட்டு எல்லாத்துக்கிட்டே இப்படிதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளே. நாங்க போய் ஒரு ஃபியூ மந்த்ஸ், ஏன்னா நாங்க தான் வீட்டுல தங்குறது இல்லைல்ல, எங்களுக்கு தெரியாது. தங்குனாலும் நாங்க எல்லாமே ஹால்லேயே படுத்துக்குவோம். அந்த வீட்டுல 4 ரூம் இருக்கு கீதா. அந்த 4 ரூமும் வந்துட்டு அனாதையா கிடக்கும். நாங்க வந்துட்டு ஹால்ல தான் படுத்துக்குவோம். அப்ப இப்படி போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு அவங்களோட நடவடிக்கையில கொஞ்சம் சந்தேகம், ஐ மீன் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, மாற்றம் தெரிஞ்சிச்சு. நாங்க வெளியில துணி காய் போட்டுட்டு நானே கூட்டாளி பேசிட்டு இருந்தேங்க. அவங்க ஒரு மாதிரியாவே இருக்காங்க, உங்களுக்கு ஏதோ பிரச்சனையோ நம்ம கேட்போம் அப்படின்னு. என்னதான் ஹவுஸ் ஓனரா இருந்தாலும் அவங்க வயசானவங்க. அப்ப நாங்க போய் கேட்டோம், ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க, உடம்பு முடியலையா, அண்ணன் எங்க வரலையா அப்படி அந்த மாதிரி. உடனே அவங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இது என்ன எனக்கு ரொம்ப டென்ஷனாவே இருக்கு, நான் மருந்து சாப்பிட்டு படுக்கணும் அப்படின்னு. மருந்து சாப்பிட்டு படுக்கணுமா, என்ன மருந்து, தூக்க மருந்து அப்படின்னு. அது நாளாக அவங்களுக்கு ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. அவங்க தூக்க மருந்து சாப்பிடாம படுத்து தூங்கவே மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க பேர பிள்ளைங்க பாத்துக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாம் கொண்டு வந்து இவங்க கிட்ட விட்டுருவாங்க. ஏன்னா ஆண்டி வீட்டுல தானே இருக்காங்க, ஒண்டியா வேற இருக்கிறாங்க, சரி அம்மா பாத்துக்குவாங்க அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா அந்த ஒரு அவங்கனால வந்துட்டு அதை ஏத்துக்க முடியல. ஒரு தடவை எங்க கிட்ட சொல்லிட்டாங்க, எல்லாம் கொண்டு வந்து எங்கிட்ட விட்டுறாங்கம்மா, என்னால முடியல, எனக்கும் வயசான காலத்துல ஓட முடியல அப்படின்னு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க கிட்ட அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசுறது. அப்ப நாங்க என்ன சஜஸ்ட் பண்ணோம்னா, பரவாயில்லமா நீங்க அவங்க கூப்பிட்டு சொல்லிருங்க அப்படின்னு, பாத்துக்க முடியாதுன்னு. ஏன்னா இவங்க டெய்லி தூக்க மருந்து சாப்பிடுறாங்க. அப்புறம் அவங்க வாயெல்லாம் ஒரு மாதிரி ஓட ஆரம்பிச்சிருச்சு, பேசிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆயிட்டாங்க. நாங்க அந்த அண்ணனை பார்த்து சொல்லிட்டோம்னா, நான் அண்ணன் அம்மாவுக்கு ஓட முடியலையா, ஒரு மாதிரியா இருக்காங்க.
அவங்க அப்படிதான் ஓவரா தூக்க மருந்து எடுக்கிறாங்கன்னா அவரும் இது பண்ணிக்கல. ஒரு நாள் கீதா எங்களுக்கு என்னாச்சுன்னா, நான் அந்த வீட்டுல வந்துட்டு நான் எப்போதும் என் கூட்டாளியும் அவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டு மோட்டார் ஒர்க் ஷாப்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் வீட்டுக்கு வருவேன், குளிப்பா படுத்துங்கிடுவேன், ஹால்ல படுத்துருவேன். ஸோ இவங்க ராத்திரில வருவாங்க, என்னை எழுப்பி சாப்பிட கூட்டி போவாங்க. விடிய கிளம்பு 2 மணி 3 மணிக்கெல்லாம் நாங்க போய் சாப்பிடுவோம். ஏன்னா நாங்க மீட் பண்றது ரொம்ப குறைவு. நான் வீட்டுக்கு வந்தேன்னா அவங்க சம்டைம் வேலை முடிஞ்சு என்னை வந்து அப்படி ஏத்திட்டுலாம் போவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு தடவை வீட்டுக்கே வரல. ஆனா என்ன மாதிரி யாரோ வீட்டுக்கு போயிருக்காங்க, குளிச்சிருக்காங்க, மெத்தையில வந்து படுத்திருக்காங்க, மேல படியெல்லாம் ஏறி போயிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்ப என் கூட்டாளி வந்துட்டு என்ன பண்ணிருக்கு, சமைச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு போன்ல வந்துட்டு சண்டை கொடுக்குறாங்க 2 பேரும். என்ன அப்படிமா இப்பெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு நீ தெரியாத மாதிரி குளிச்சுட்டு போற, ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு வீட்டுல இருக்க முடியாதா, எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். நான் யோசிக்கிறேன், நான் எப்ப வீட்டுக்கு வந்தேன், ஏன் இதுங்க கத்துதுங்க அப்படின்ட்டு. சமைச்சு செக்யூரிட்டி ரூம்ல உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதை பத்தி. நீ தானே வந்த நேத்து அப்படின்னா, நான் வீட்டுக்கே வரல, உங்க 2 பேத்துக்கு என்னமோ ஆச்சுன்னு. நம்ம பாட்டுக்கு பிறகு வருவோம். ஓகே. திருமதி சாந்தா அவங்களுக்கு நடந்த சம்பவங்களை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க. என்னடா இது, நம்மளுக்கு வேலை செய்யற இடத்துல இவ்வளவு பிரச்சனை, இவங்க வேற இப்படி சொல்றாங்களா அப்படின்னு ரொம்ப ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். வீட்டுல பிரச்சனையா, வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா, இல்ல நம்ம கிட்டதான் ஏதோ பிரச்சனையா, அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். பட் வேலை செய்யற இடத்துல நாங்க என் பாஸ் விசாரிச்ச வரைக்கும் நாங்க அன்னைக்கு வேற இடத்துல மாத்தி விட்டுட்டாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே பிரச்சனை இருந்திருக்கு. சோ அவங்க எல்லாமே ஆமா இங்க ஏற்கனவே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட அந்த சைட் வந்துட்டு எங்களை போடல. பொம்பளையாரினால ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னா அது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. பெருசா நாங்க போறது இல்ல. அப்ப அந்த அன்னைக்கு ராத்திரி வந்துட்டு என் கூட்டாளி வந்து இந்த விஷயம்லாம் சொன்ன கையோட எனக்கும் பிளர் ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி வந்து சொல்றாங்களா அப்படின்னு நான் சொன்னேன். விடிய வரைக்கும் என் கூட இருந்தாங்க. விடிஞ்சோன்னா நாங்க கோரசம் ஒன்னா கிளம்பி போயிட்டு வேலை முடிஞ்சு. சரி, உங்களை மாதிரி யாரும் வந்தாங்க வீட்டுக்குன்னு சொன்னாங்களே, அவங்க அந்த டைம்ல பேச்சு கொடுக்கலையா? இல்ல, ஏன்னா நான் எப்போதும் விடிய கிளம்புற சம்டைம் வேலை முடிஞ்சு போனேன்னா நான் போவேன், குளிப்பேன், மேல போயிட்டு என்னோட ரூம்ல வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எடுத்து என்னாச்சும் வேலை இருந்தாக்கா அதை நான் முடிச்சுட்டு திருப்பி வந்து ஹால்லே படுத்துருவேன். நாங்க எப்பவுமே அப்படிதான், எங்களோட திங்ஸ் எல்லாம் ரூம்ல இருக்கும், ஆனா நாங்க ஹால்ல தான் கிடப்போம். ஏன்னா வீடு ரொம்ப பெரிய வீடு. டைம்ல மட்டும் அந்த சோகால் உங்களை மாதிரி இருந்த இன்னொரு டூப் வந்து ரூம்லயே படுத்துருச்சு. இல்ல, அதுவும் வந்து ஹால்ல தான் படுத்திருக்கு. ஆனா யார்ட்டையும் பேசிக்கல, யாருக்கிட்டயும் பேசல. அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு மெத்தில படுத்திருக்கு அப்படின்னு. அப்புறம் காலையில திருப்படி எழுஞ்சி என்ன மாதிரி கிளம்பி அது வெளியாயிருச்சா. ஆனா அந்த அன்னைக்கு நான் வீட்டுக்கே போல. இதெல்லாம் வந்துட்டு அவங்க செக்யூரிட்டி ரூம்ல வந்துட்டு சாப்பாடு எல்லாம் எடுத்து நாங்க பேசிக்கிட்டு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் விடிஞ்ச உடனே ஒன்னாவே நான் உங்களோட கிளம்பி போயிட்டேன். சரி இருப்போ அப்படின்ட்டுன்னு. நான் என்ன பண்ணேன், எனக்கு ஓவர் டயர்டு அன்னைக்குன்னு எனக்கு தோணுச்சு வேற. சரி நம்ம மேல போய் படுத்துக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். பரவாயில்ல நீங்க கீழே படுத்துக்கோங்க, நான் மேல ரூம்ல போய் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டுன்னு. மேல போய் நான் போய் படுத்துட்டா அவங்களும் கீழே படுத்தாங்க. தூங்கிக்கிட்டே இருந்தேன். என்னோட மெத்தை வந்துட்டு கட்டில இந்த நார்மலான மெத்தையெல்லாம் இல்ல கிட்டா, இந்த அந்த ஒரு மாதிரி பம்ப் பண்ணுவாங்கல்ல, பம்ப் பண்ணி அது அந்த மாதிரி உள்ள மெத்தை. நான் நல்லா தூங்கிட்டே இருக்கேன். நான் வந்துட்டு ஆனா ரொம்ப ஓரி பண்ணிக்கிறேன், ஐயோ யாராச்சும் உடம்பு அமுத்தி விட்டா நல்லா இருக்குமே. ஏன்னா சம்டைம் என் கூட்டாளி வந்துட்டு எனக்கு உடம்புலாம் அமுத்தி விடும். அப்படியே படுத்துறேன். என் உடம்பு யாரும் அமுத்துறாங்க, ஆனா நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். ஆனா அதுக்கு முன்னுக்கு யாரும் மெத்தில வந்து படுத்த மாதிரி இருந்துச்சு. மேபி என் கூட்டாளி வந்து படுத்திருக்கோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். நான் கண்ணை திறக்கிறேன், எனக்கு ஓவர் டயர்டுங்கன்னா நான் 3 நாள் தூங்கல. லைக் 3 hour 2 hour அந்த மாதிரி சுடி தான் தூங்க முடியும் நைட் ஷிஃப்ட்னா அந்த மாதிரி. அப்ப நான் அந்த டயர்டுல படுத்திருக்கேன். என் கண்ணு தண்ணி மட்டும் ஊத்திக்கிட்டே இருக்கேன். எனக்கு அதெல்லாம் தெரியுது, என்னை சுத்தி என்னமோ நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. மெச்சில யாரும் மொல்லமா வந்து என் பக்கத்துல படுத்தாங்க. அப்புறம் என்ன யாரும் சயனம் பண்ணி விடுறாங்க, லைக் தலையை தடவி அந்த மாதிரி. அப்புறம் போர்வை எடுத்து போத்தி விடுறாங்க. என் மேல போர்வை இருக்கு, எனக்கு அதுவும் ஃபீல் ஆகுது. அப்புறம் வந்துட்டு என் கால்லாம் அமர்த்தி விடுறாங்க. நான் ஐயோ கடவுளே அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை வந்துதான் வாய் திறந்து நான் சொல்றேன். என் உடம்பு அசையல, என் கை அசையல, நான் அப்படிதான் படுத்திருக்கேன். அதோட என்னால வாய் திறந்து பேச முடியல. ஆனா அது மேபி உங்க ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படின்னு எட்டி பாத்தீங்களா, திரும்பி பாத்தீங்களா?
இல்லையா, அதுக்கப்புறம் தானே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னால என் உடம்புதான் வந்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருச்சு. சோ நான் அப்படியே படுத்துக்கிட்டே ப்ரே பண்றேன். நான் ப்ரே பண்றேன், கண்ணுல தண்ணி ஊத்துது. நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்க, திடீர்னு திரும்பி மச்சான் நம்ம டக்குன்னு எழுந்திருக்கிற மாதிரி ஒரு இதாகும்ல, எழுந்து போர்வை பொத்திட்டு நான் அப்படியே லைட்டு கிட்ட போய் நின்னுட்டேன். என் போர்வை உள்ளுக்கு இருந்து ஒரு கை வருது. சத்தியமா என் லைஃப்ல அது என்னால இப்ப நினைச்சா கூட உடம்புலாம் அப்படியே ஆடும். ஏன்னா அவ்வளவு பெரிய மோதிரம், பவுனு மோதிரம் போட்டு இருந்துச்சு. அதனாலதான் என்னால மறக்க முடியல. ஆனா அது அந்த ஒரு பாதி கை மட்டும்தான் என் போர்வலுக்குன்னு வருது. அந்த கை நான் தட்டி விட்டுட்டு படியில ஓடுனேன். என் கால் பறந்து நான் படியிலே விழுந்துட்டேன். ஐயோ என்னால நடக்க முடியல. கத்துற என் கூட்டாளி கீழே விளங்கல. நான் கத்திக்கிட்டு தான் ஆனா உடியாடுறேன். கீழே இறங்கி வந்து 2 பேத்தையும் பிரிச்சு விட்டு நடுவுல போய் படுத்துட்டேன், உட்காந்துட்டேன். எழுப்புறேன், இந்த மாதிரி நான் விழுந்துட்டேன், என் கால்லாம் அடிபட்டுருச்சு, மேல யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு. 2 பேரும் என்ன சமாதானப்படுத்தி நடுவுல படுக்க வச்சுட்டாங்க. கீதா ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாதா அப்படின்னு குருவலா பத்தி என்ன சமாதானப்படுத்துறாங்க. அப்புறம் என் கூட்டாளி மேலே ஏறி வந்துச்சு. உடுப்பாலாம் எடுத்துட்டு கீழே இறங்கி திருப்பி வந்துட்டோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எனக்கும் வேலை செய்யற இடத்துல சில இன்சிடென்ட் நடந்துச்சு, நான் அதை நினைச்சு பயந்துட்டேனா அப்படின்ட்டு. அப்படிதான் அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா இல்ல, அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயம் அவங்க நடந்துருச்சு, அது எனக்கு தெரியாது. பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு. ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு என்ன நடந்துச்சுனாக்கா, இதை நான் முடிச்சிடுறேன். அப்புறம் நான் படுத்து எழுந்தோன்னா அப்ப என்ன சாப்பிடலாம் கூட்டிட்டு, ஒன்னும் பயப்படாத சரியாயிரும், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு, என்னடா நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ட்டு. திருப்படியும் வேலைக்கு போனா ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. திருப்படியும் என் கூட்டாளி வீட்டுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் இருந்துச்சு. ஆனா பயமாவே இருந்துச்சு. என் கூட்டாளிக்கு நான் கால் பண்ணேன், எங்க இருக்கேன்னு. நான் இப்ப கொண்டாத்துல வந்துருவேன்ட்டுன்னு சொன்னிச்சு. நான் நேரா வீட்டுக்கு போயிட்டேன். அப்ப என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம். அவங்க கொண்டு போயிட்டு மின்னுக்கு பிரைடல் இதுல விட்டுட்டு நான் வந்தேன் வீட்டுக்கு வர. வீட்டுல ஆள் இருந்த மாதிரி என்னோட கூட்டாளியும் என் கூட்டாளியோட ஹஸ்பண்டும் வீட்டுல இருந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு. வந்துருச்சு, நாங்க சும்மா வெடிச்சோம், நீ வர்றதுக்காண்டி குரல் மட்டும்தான் இங்க கேக்குது, என்னை எப்போதும் வீட்டுல பேர் சொல்லி கூப்பிட்டு அவங்க அந்த மாதிரிதான் கூப்பிடுறாங்க. நானும் ஒரு 2 பேத்தியோட வேலையா அப்படின்னு பேசிக்கிட்டே போற, பேசி மாதிரி கதுவுல பறந்துட்டு நானும் போறேன். கதவு பாத்திருச்சு, என்ன 2 பேரும் ஓவரா விளையாடுறீங்க இன்னைக்கு அப்படின்னு கத்திக்கிட்டே போறேன். மேல நின்னுக்கிட்டு கதவு திறந்து சாத்துற மாதிரி சத்தம், சிரிக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது. அவங்களோட குரல்லையே 2 பேரும் பேசிக்கிற மாதிரியே. திடீர்னு கெட்டதுன்னு அப்படியே அந்த கம்பி, அவ்வளவு ஸ்ட்ராங்கான கம்பி அப்படியே கழண்டு கீழே விழுந்துருச்சு. என்ன மச்சம் யாரோ தகவ பண்றாங்க, நீ மேல போவாதுன்னு. நம்மளுக்குன்னு ஒரு உள் மனசுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம கும்பிடுற தெய்வமா என்ன எனக்கு தெரியல கீதா. அந்த டைம்ல நல்ல வேளை நான் மேல போல. எப்போதும் ஏறுற படிதான், இந்த படியில எனக்கு ஒரு மாதிரி தடுங்கல் மாதிரி விரல்ல அடிப்படுது. ஆனா மேல இருந்து மேல வா அப்படின்னா மேல வா அப்படின்ட்டுன்னு. ஏன் நீங்க 2 பேரும் கீழே வர மாட்டீங்க? ஆனா கீழே இருந்து கத்துறேன். அப்படி என்னால படி ஏற முடியல. யாரும் என்ன மேல போக விடாமலே ஆக்குற மாதிரி ஒரு இது. கதவு திறந்து சாத்துறாங்க, எல்லாமே எனக்கு இருக்குது. அப்புறம் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கு. நான் என்ன பண்றேன், ஏதோ ஒரு மனசு இதாகாம தான் என் கூட்டாளிக்கு அடிக்கிற. வீட்டுல இருந்தே போல என் கூட்டாளி எடுத்து, இருடி நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் என்னோட எண்பக்கெல்லாம் பறக்க விட்டு ஓடி போய் இன்னைக்கு தாமல்லதான் கிட்ட போய் நின்னேன். எனக்கு அழுவச்சு ஒரு சைட்டு வந்துருச்சு, தொண்டையெல்லாம் அடிக்குது. ஐயோ என்னடா இது, உண்மையாலுமே நம்ம படத்துலதானே இதெல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம லைஃப்ல நேராவே எல்லாம் நடக்குதா அப்படின்னு. அப்ப நான் என்ன பண்ணேன், சரி நீ சீக்கிரம் வான்னு போனை வச்சுட்டு நான் சொன்னேன், நீ எங்க இருக்குன்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன் வீட்டுக்கு. நீ ஏன் வீட்டுக்கு போன அப்படின்ட்டுன்னு. அப்ப சரின்ட்டுன்னு நான் வெளியே போய் நின்னுட்டேன்.
நின்றுட்டு அப்புறம் அந்த பையனுக்கு கால் பண்ணேன், என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். அந்த பையன் என்ன சொன்னேன், ஐயா இந்த மாதிரி வீட்டுல நடக்குதுன்னு. அவன் வந்துட்டு என்னக்கா நீங்க இந்த காலத்துல போயிட்டு இதெல்லாம் அப்படின்னு போனான். என்னை கூட்டிக்கிட்டு நீங்க வாங்கக்கா அப்படின்னு. மேல பாருடா கதவு சொந்தமா யாருமே இல்லடா. இப்ப பாருங்க கீதா, கதவு இப்ப சாத்துனுச்சுன்னா காத்துலயும் சாத்துதுன்னு நினைச்சுக்கோங்களேன். எப்படி கீதா சாத்தின கதவு சொந்தமா திறக்கும்? திறந்தாதான் திறந்தாதானே திறக்கும். அப்ப நான் சொன்னேன், நீ மேல ஏறி பாருடா, சொந்தமா திறக்குடா. என்னப்பா கூட பைத்தியம் இருக்காதான்னு அவங்ககிட்ட பண்ணி கொடுக்குறேன். இல்லக்கா இது ஒண்ணு இல்ல அப்படின்னு என்ன சமாதானப்படுத்துறான். அப்போ அப்படி நான் மேல ஏறினா பாருங்க, என்னை கூட்டிட்டு தான் ஏறினா, நீங்க வாங்க அப்படின்ட்டுன்னு. எங்க மின்னிக்கு கதவு ஒரு ஆளு திறந்து சாத்தின மாதிரி பட்டு சிரிக்கிற வாய்ஸ் எல்லாம் கேக்குது. என்னை கூட்டிக்கிட்டு அவன் ஒடியாந்தானே வெளியே, என்னக்கா இது அப்படின்ட்டுன்னு. உனக்கே தெரியுதா யாருக்கே போய் சொல்லுவாங்களாடா அப்படின்ட்டுன்னு நாங்க வெளியே நிக்கிறோம். அப்பா அது நான் சொன்னேன், ஐயோ நான் கிளம்புறேன்டி, என்னால இங்க இருக்க முடியாதுடி அப்படின்னு அழுவுற. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்க பார்த்தாக்கா என்னடி நடக்குதுன்னு. அப்பா அது கூட்டிட்டு போய், இல்ல நாங்க ஹால்ல படுத்திருந்தோம், மேசை கீழே என்னமோ சின்னதா ஒரு உருவம் இருந்துச்சு, பாட்டுக்கு நடக்குமா இது பண்ணுமா என்ன மாதிரி சம்டைம் பேசுமா. ஏன்னா அந்த வீட்டுல நான் இருந்தாலும் அந்த வீடு சத்தமா இருக்கும். அந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி பேசுறது இந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்களுக்குள்ள நடந்திருக்கு. அப்ப அவங்களுக்குள்ள நிறைய சண்டையும் வந்திருக்கு. இதெல்லாம் இவங்க மறைச்சிட்டாங்க. எங்கடா நான் வீட்டுக்கு வர மாட்டேன், நான் வந்தா அவங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு ஆள் இருக்கும்ல, அதனால. ஏன்னா சம்டைம் என் கூட்டலியோட ஹஸ்பண்ட் வேலை முடிச்சு லேட்டா வர மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க என் கூட்டலி என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வேணையா சமைக்கிறது, இவங்க ஒண்டியதான் இருப்பாங்க, எல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சு கூட பரவாயில்ல நம்ம ஒன்னாவே வீட்டுக்கு போலாம்னு கொஞ்ச நாள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களாம். அப்ப சரி அப்படின்னு இவங்களுக்கும் அவ்வளவு தெரியல. இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நடந்துக்கிட அவங்களுக்கு சொன்னாலும் அது நம்பாது, என்னதான் ஏசுவாரு அப்படின்னு என்கிட்ட சொல்லி எப்படி நம்பாம இருக்கோம், நீ சொல்லிதான் ஆகணும் இதெல்லாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி வந்தேன். எனக்கு ஒரு காட்டி இருக்கேன். அப்புறம் இதெல்லாம் அதுவும் கிளம்பி துணிலாம் எடுத்துட்டு வெளியாயிட்டோம் கீதா. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு எனக்கும் மனசு கொஞ்சம் இதாவே இருந்துச்சு. சரி எடுத்துக்கே நம்ம இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்க கூடாதுன்னு நாங்க என்ன பண்ணிட்டோம், இப்படி எங்களுக்கு ரொம்ப இதாயிருச்சு. பக்கத்துல அந்த ஆண்டியை கூப்பிட்டு இந்த விஷயம் எல்லாம் நடந்து ஒரு மறாவது நாள் எல்லாம் இது பண்ணிட்டு நாங்க அங்க தங்கல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க 2 பேரு வீட்டுல இருந்துட்டாங்க. நாங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். வந்துட்டு அந்த ஆண்டி கூப்பிட்டு, ஆண்டி வீட்டுல கொஞ்ச நாளா பிரச்சனையா இருக்கு ஆண்டி, உங்களுக்கு ஏதோ தெரியுமா, என்னன்னு தெரியல, இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குன்னு. அந்த ஆண்டி ஒண்ணுமே பேசாம அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா கீதா ரொம்ப வியர்டா நடந்துகிட்டாங்க. ஒண்ணு இல்ல இந்த வீட்டுல என்ன இருக்கு, ஒண்ணு இல்ல அப்படின்ட்டு. அப்ப அந்த அண்ணனை கூப்பிட்டு நாங்க கேட்டோம். ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சொன்ன இந்த மாதிரிலாம் இருக்குன்னு, ஐ மீன் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு, தூங்க முடியல. ஏன்னா அவங்களோட வீடு, நம்ம டக்குன்னு எதுவும் சொல்லக்கூடாது. ஆமாவா, இந்த வீட்டு ஓனர் அவங்களோட அண்ணன் அவங்க எப்படின்னா இந்த வீட்டுல வாங்கி கிரகபிரதர்ஷனை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது வெளியே போனவங்க அடிபட்டு இறந்துட்டாங்களாம் அந்த அன்னைக்கு. ஐயோ. அதோட அந்த வீட்டுல யாரும் இல்ல, அவங்க வீடு சேவைக்கு இப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அவங்களும் லைட்டா பேசிட்டு அந்த அண்ணன் விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்க நல்லா சாமி கும்பிடுங்கமே அப்படின்ட்டுன்னு. சோ நாங்க என்ன பண்ணோம், சரி சாமி கும்பிடணுமா, நாங்க எங்களுக்குள்ள பிளான் பண்ணோம், பெருசா சாமி கும்பிடுவோம், தாய்லாந்து போவோம், நம்ம போய் நல்லா ப்ரே பண்ணிட்டு வரோம் ஸ்ட்ராங்கா அப்படின்ட்டுன்னு. அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டோம். கீதா ஒரு 2 நாள் கூட இல்ல, அந்த ஆண்டி பக்கத்து வீட்டு ஆண்டி என்ன பண்ணாங்கன்னா விறுவிறுன்னு நடந்து போய் ஸ்ரீமுட ஆறுல 2 சிலிப்பரை கழட்டி வச்சுட்டு உள்ள விழுந்துட்டாங்க. ஐயோ. எங்களுக்கு எல்லாமே அடுத்தது ரொம்ப அதிர்ச்சியாவே நடந்துச்சு. எனக்கு மனசு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, வீட்டுல இந்த பிரச்சனை, திடீர்னு 2 நாளைக்கு முன்ன பேசிட்டு இருந்த ஆண்டி இப்படி போய் கீழே போய் குதிச்சுட்டாங்க. அவங்க குதிச்சதை எல்லாம் பாத்துருப்பாங்க. சிலிப்பரை கழட்டி வச்சுட்டு அப்படியே குதிச்சுட்டாங்க, இறந்துட்டாங்க. அவங்கள காப்பாத்த விடிய கடைசியா அவங்க மகனா போயிட்டு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டவனதான் அவங்களோட பாடி மேல மிதந்துட்டு வந்துச்சு. அந்த அண்ணனும் ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு அவங்க அம்மா இறந்த கையோட. அப்ப நாங்க என்ன பண்ணோம், இந்த வாரத்திலேயே கிளம்பி தாய்லாந்து போயிட்டோம்.
போயிட்டு ப்ரே பண்ணிட்டு தைலண்ட் சாமி கொண்டு வந்து வச்சு ப்ரே பண்ணோம். ஒரு வாரம் ஏதோ அழுகுற குரல் எங்களுக்கு வீட்டுக்கு வெளியே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த தைலண்டுக்கு போய் சாமி கும்பிட்டு ஒரு 2 நாள் கேப்ல வந்துட்டு என் கூட்டாளியோட ஹஸ்பண்டுக்கும் சரியான சண்டை. நான் வேலை முடிஞ்சு பாதியிலே வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன பிரச்சனை, வீட்டுக்கு வந்து பாக்குறீங்கக்கா, அதுக்கு முன்னிக்கு என் கூட்டாளியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு தங்காய் கழுத்துல போட்டிருந்தாங்க. அந்த தங்காய் வெடிச்சு வீட்டுல ஒரு சைட்ல உளுந்து கிடக்குது. நான் கழிக்கல. என் கூட்டாளி என்ன பண்ணிருக்கு, 3 பேர் சேர்ந்து தூக்குற டிவி. அப்போல கொஞ்சம் 2000 உள்ள டிவி எல்லாம் வந்துட்டு எப்படிக்கிட்டா இருக்கும், பின்னாடி கொஞ்சம் பக்ஸமா இருக்கும், கொஞ்சம் கனமா தானே இருக்கும் பெரிய டிவி. சோ அந்த டிவிய ஒண்டியா தூக்கி போட்டு உடைச்சிருக்கு. வீடு அலங்கோலமா கிடக்கு. சோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் நாங்க தைலண்ட் போனோம். போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வீடெல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாம் இது பண்ணி அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி இது இப்படி போய்கிட்டு இருக்குன்ட்டுன்னு தைலண்ட் போயிட்டு வந்தோடனே ஒரு வாரம். அதுக்கப்புறம் எனக்கு வேலை வேற இடத்துல மாறி போற சூழ்நிலை வந்துருச்சு. நான் அங்கிருந்து வெளியாயிட்டேன். அந்த பேயோட டிஸ்டர்பன்ஸும் இல்லை, அட் த சேம் டைம் நானும் வெளியாயிட்டேன். ஏன்னா இவங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்க இறந்துட்டாங்க. அவங்களும் வந்துட்டு வேற ஆளு அங்க கொண்டு வந்து வைக்க போறேன் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வெளியாவே கொஞ்ச நாள்லயே என் கூட்டாளியும் அங்க இருந்து வெளியாயிட்டாங்க. சோ இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஏன்னா அதுக்கப்புறம் நான் என்ன கேள்விப்பட்டேனாக்கா, அந்த வீட்டுல யாரு வந்தாலும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறாங்க, அந்த கொஞ்சம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு. என் லைஃப்ல வந்துட்டு அந்த வீட்டுல நடந்த இன்சிடென்ட் ஒன்னொன்னும் மறக்கவே முடியாது. நீங்க தாய்லாந்துக்கு போய் ப்ரே பண்ணீங்களா? அங்க எதுவும் சொல்லலையா உங்க வீட்டுல என்னதான் இருந்தது, என்னதான் ஆட்டி படிச்சதுன்னு? இல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, நீங்க இவங்களை கொண்டு போயிட்டு வச்சு சாமி கும்பிடுங்க, கண்டிப்பா ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதுக்கப்புறம் வராது அப்படின்னு தான் சொன்னாங்க. நாங்க கொண்டு வந்து அவங்கள வச்சு கும்பிடும் போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எங்களுக்கு அதுக்கப்புறம் இல்லை. உங்க வீட்டுல நடந்த சம்பவத்துக்கும் பக்கத்து வீட்டுல அந்த ஆண்டி போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அதுக்கும் எதுவும் லிங்க் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல தாய்லாந்துல அதை பத்தி கேட்டீங்களா? அதை பத்தி நான் தைலண்ட்ல கேட்கல. ஆனா வந்துட்டு எனக்கு தனிப்பட்ட இதுல வந்துட்டு தோணுச்சு, ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கலாமா. ஏன்னா இறந்தது அவங்களோட மகன் தான். நாங்க அவங்க கிட்ட போயிட்டு இதை பத்தி பேசும்போது கூட அவங்க ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு அந்த மாதிரி இருந்தது என்னால ஏத்துக்கவே முடியல. நானும் என் கூட்டாளி ஒரு தெரிஞ்ச பாத்துக்கிட்டோம், நம்ம என்ன தப்பா கேட்டுட்டோம், நம்மளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. சோ அவங்க கிட்ட அது கேட்க அவங்க சொல்லலாம்ல, அவங்க சொல்லாம ஏன் இப்படி, அவங்க வந்துட்டு ரொம்ப வேர்ஸ் ஆயிட்டாங்க. அந்த நாங்க கேட்கிற டைம்ல டெய்லி வந்துட்டு தூக்க மருந்து எடுக்கிறது இந்த மாதிரி ரொம்ப வேர்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க மகனும் அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அவங்க போய் தற்கொலை பண்ணுவாங்கன்னு யாரும் நினைக்கல. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்ம தேசம் நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MT 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும்.